இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நான் சொல்ல போகிற விஷயத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் இந்திய மக்களும் கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய 100வது வருட நிகழ்வு கொல்கத்தாவில் 2 தினத்திற்கு முன்பு நடக்குது. அதில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவத் பேசுகிறான். என்ன பேசுகிறான் அப்படின்னா, இந்தியா ஒரு இந்து ராஷ்டிரம் அப்படின்னு பேசுகிறான். இது என்ன புதுசா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா காலங்காலமாக ஆர்எஸ்எஸ்காரன் பூரா அப்படி தானே பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பேசுனதில்லை. அதன் பிறகு பேசுனது தான் மோகன் பாகவத்துக்கும் மற்ற ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்குமான வித்தியாசம். மோகன் பாகவத் தெளிவாக சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்தியா ஒரு இந்து ராஷ்டிரம், இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்றுவதற்கு இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய அனுமதி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். நல்லா கேட்டுங்க, எந்த இடத்துக்கு வந்திருக்கிறான் பாருங்க. இதனுடைய ஒரு படியாகத்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் கிறிஸ்மஸ் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்திய மக்கள் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களை தவிர்த்து மற்ற எல்லாரும் கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தியாகத்தினுடைய, அன்பினுடைய, சமாதானத்தினுடைய செய்தியை உலகுக்கு சொன்ன மகத்தான இயேசு கிறிஸ்து பிறந்த தினம் இல்லையா? இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வட இந்தியாவிலிருந்து இன்றைக்கு தென்னிந்தியா வரையிலும் மிகப்பெரிய கலவரங்களை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இதனுடைய முதல் துவக்கம், முதல் வெடியை யார் வெடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத். உங்களுக்கு நல்லா தெரியும், கிறிஸ்துமஸ் தினத்தை ஒட்டி டிசம்பர் 25ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை கிடையாது. வேணும்னா அன்றைய தினம் பாஜகவுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய வாஜ்பாயினுடைய பிறந்த தினம். வாஜ்பாய் பிறந்த தினமாக நீங்கள் வேண்டுமானால் அந்த தினத்தை கொண்டாடி கொள்ளுங்கள் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி நமக்கு வந்திருக்கு. அடுத்ததாக நீங்கள் ராஜஸ்தானுடைய கல்வி அமைச்சர் ஒரு செய்தியை வெளியிடுறார். அது என்ன செய்தி? அதனுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அரசு பள்ளிகளுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் கிடையாது. சாண்டா கிளாஸ்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா இல்லையா, நம்ம ஊர்ல நம்ம அப்படி தான் சொல்லுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வேடமெல்லாம் போடக்கூடாது, அதற்கெல்லாம் தடை. கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கு அனுமதி கிடையாது பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற சுற்றறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். சரி, ராஜஸ்தானில் இது நடக்குது, உத்தரப்பிரதேசத்தில் இது நடக்குது. இன்னொரு மிக முக்கியமான செய்தி, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பாதிரியார் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே இது ஒரு இந்து ராஷ்டிரம், இங்கே எப்படி நீ பைபிளை விற்ப அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் இல்லையா? அவனை பற்றின ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அவன் பங்களாதேஷை சார்ந்தவன், பிறப்பால் ஒரு இஸ்லாமியர். அவருடைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்யநிஷ்ட ஆர்யா இப்போதைய பேர். அவன் இந்தியாவில் முஸ்லீமிலிருந்து ஆர்எஸ்எஸ்காரனாக மாறி இருக்கிறான். இந்த ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த மேடையில் பாதிரியாரை கடுமையாக மிரட்டுறான். இங்கே பைபிள் விற்கக்கூடாது, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னுலாம். இவன் அப்படி சொல்லிட்டு, இவன் ஒரு மதத்திலேருந்து இன்னொரு மதத்திற்கு மாறியவன். அவன் ஒரு பாதிரியார்கிட்ட இந்த மாதிரியான பேசிகிட்டு இருக்கக்கூடிய காணொலியை நாம் உட்பட இந்தியாவில் பல ஊடகங்கள் வெளியிட்டிருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வட இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. நீங்கள் நேராக அப்படியே கீழே வாங்க. நேற்றைய தினம் நம்முடைய பக்கத்து மாநிலமான கேரளாவில் பாலக்காடு, கர்நாடகா ஒட்டி இருக்கக்கூடிய பாலக்காடு பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க 13 வயசு 12 வயசு உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்க, அது எல்லா மதத்தை சார்ந்த பிள்ளைகளும் சேர்ந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் போய் அந்த பிள்ளைகள் மீது மிகப்பெரிய வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அதில் மிகப்பெரிய தலைவன் அப்படின்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய பெயர் அஸ்வின் ராஜ். இவன் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன். இவன் கைது செய்து இன்றைக்கு சிறையில் தூக்கி போட்டிருக்கிறாங்க. இப்போ ஏன் சின்ன பிள்ளைகள் 12-13 வயசு பிள்ளைகள் மேலே ஏன்பா இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்காரன் அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு இவ்வளோ பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விடுறீங்க அப்படின்னு கேட்டால், அதற்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க எல்லாம் போதையில் இருந்தாங்க, தண்ணி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறான். உடனே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வீதிக்கு வந்துட்டாங்க. எங்கள் பிள்ளைகளை பற்றி நீ எப்படா இப்படி பொய் சொல்லலாம் அப்படின்னா, அந்த ஆர்எஸ்எஸ்காரருக்கு எதிராக போராட்டத்துக்கு வந்தபோது அவன் இப்போ என்னென்னா பல்ட்டி அடிச்சிருக்கிறான். இல்லை நான் அப்படியெல்லாம் சொல்லலை, என்னை மன்னிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசியிருக்கக்கூடிய காட்சி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஏன் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் கேரளா மாதிரியான இடங்கள்லையுமே இவ்வளவு பெரிய அளவில் அவன் ஒரு மிகப்பெரிய வன்முறை கிறிஸ்மஸ் தின கொண்டாட்டத்திற்கு எதிராக அவன் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னா, நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய தேர்தல் இருக்கு இல்லையா? இப்போ லோக்சபா தேர்தலில் 13-12% வாக்கு வங்கி தான் அங்கே கேரளாவில் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமூகம் பல பாதிரியார்கள் ஆர்எஸ்எஸ்காரன் வளைச்சு போட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகளை லோக்சபா எலெக்ஷனில் வாங்கினான். அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 18%, ஒரு 5% வாக்கு வங்கி அதிகமாக இருந்தது. ஆனால்
அங்கே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்ததுக்கு பிறகு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் பல விஷயங்கள் வந்து இந்தியா பூரா மிகப்பெரிய அளவில் நடக்குது. இப்போ அங்கே வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. பாஜகவிற்கு கடந்த முறை வாக்களித்த கிறிஸ்தவ மக்கள் எல்லாருமே, ஒருத்தம் கூட இல்லாமல் எல்லாருமே பாஜகவிற்கு எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதனால இந்த முறை மிகப்பெரிய அளவில் ஒரு 7% வாக்கு வங்கியை இன்றைக்கு பாஜக இழந்திருக்கிறது. சும்மா இருப்பார்களா? உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அங்கே மிகப்பெரிய அளவில் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய வன்முறைனா அங்கே கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கு போய் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறது, வட இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்குதோ இந்த விஷயங்களை எல்லாம் சேர்த்து செஞ்சுட்டு இருக்கிறார். அப்போது நான் சொல்கிறேன், இப்போது தமிழ்நாட்டில் முதல்வர் மு க ஸ்டாலின் ஏன்னா ஓட்டு கிடைக்கணும்னா அவர் நலத்திட்டங்களை அறிவிக்கிறாரு. கேரளாவில் பினராயி விஜயன் ஓட்டு கிடைக்கணும்னா கிடையாது. அது எங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறீர்கள், நாங்கள் அதற்காக மக்களுக்கு வேலை செய்கிறோம். நீங்கள் ஓட்டு போடுறது போடாதெல்லாம் உங்கள் விருப்பம், அது 2ஆம் பட்சம். ஆனால் அதல்ல, இப்போ எங்களை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள், உங்களுடைய வரிப்பணம் எங்களிடம் இருக்கிறது. அந்த வரிப்பணத்தை எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான சரியான வளர்ச்சிக்கு நாங்கள் அதை செலவு பண்ணணும், அதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு தான் இவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாஜக என்ன செய்யுது? எனக்கு ஓட்டு போடுறியா நீ? எனக்கு ஓட்டு போடலைன்னா நான் உனக்கு பண்ண மாட்டேன். உனக்கு ஓட்டு போடுறது இந்தியாவில் 30% மக்கள் கூட கிடையாது இல்லையா? இன்றைக்கு எல்லாவற்றையும் நீ வந்து பெரிய கார்பரேட்டுகளுக்காக நீ தாரை வார்த்து கொண்டிருக்கிற, இந்திய மக்களுக்காக நீ என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு நீண்ட பட்டியல் நம்ம பேசலாம். அப்போ என்ன அப்படின்னா மொத்தத்தில் சறுக்கல் வருது. அப்போ அதனால தான் மோகன் பாகவத் இன்றைக்கி என்ன பண்ணுறான் அப்படின்னா, கொல்கத்தாவில் போயிட்டு இப்படி அவன் பேசுகிறான். அதாவது இந்தியா ஒரு இந்து ராஷ்டிரமாக இருப்பதற்கு தடையாக இருப்பது அரசமைப்பு சட்டம், அதனுடைய அனுமதி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறான். கடைசியாக நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ இந்தியா முழுவதும் கிறிஸ்துமஸ் தினத்திற்கு எதிராக கிறிஸ்தவ மக்களின் மீதாக மிகப்பெரிய அளவில் வன்முறையை RSS சங்க பரிவாரங்கள் கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மோடி டெல்லியில் ஒரு மிக முக்கியமான கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் அவர் கலந்துக்கிறார். எத்தனை முகம் இந்த RSSகாரர்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் எத்தனை முகங்களோடு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஆனால் ஏமாறுகிறது ஒருபோதும் வந்து எல்லா காலத்திலும் நடக்காது. ஒன்றும் இல்லைங்க, இன்னமும் நான் சொல்கிறேன், அந்த மத்திய பிரதேசத்தில் நடந்தது. கண் பார்வை தெரியாத ஒரு சிறுமியை ஒரு பாஜக தலைவர் ஒருத்தன் போய் கண்மூடித்தனமாக தாக்குற காட்சி சமூக ஊடகங்களில் வைரலாகின்றது. உலக மக்களே பார்த்து அதிர்ச்சி அடைகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய அந்த ஒரு இடத்துல ஒரு பிஜேபிக்காரன் போய் கண் தெரியாத ஒரு சிறிய சிறுமியை வந்து தாக்குறான். அது உலகம் முழுவதுமே மிகப்பெரிய அதிர்ச்சி எடுத்திருக்கு பாருங்க. அப்போ எவ்வளவு கேடு கட்டவருங்க இவனுங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பாருங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.